வந்தவரெல்லாம் வாழைப்போம், என் இனத்தின் பெருமை, என் சொந்தவரே ஆழைப்போம், அது என் இனத்தின் உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா. அது ஏன்டா அப்படி பேசுறீங்க? நார்மலா வந்தவரெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் பெருமை, என் சொந்தவரையே ஆள வைப்போம், அது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட். எனக்கு கோவிட் சுதாகர் சொன்ன மேட்டர் ஞாபகம் வருது. இப்படி நார்மலாக பேச வேண்டிய மேட்ரை இவன் இப்படி நேற்றுக்கு இந்த வேதாரண்யம்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் ஒரு மீட்டிங் லைவ்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். இப்படி தான் பேசுகிறாங்க அவங்க, டோனே அப்படிதான். கடைக்கு போகிறோம், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன், ஏ மச்சான் வரும்போது எனக்கு ஒரு 2 பரோட்டா கட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏ மச்சான் நீ பரோட்டா கட்டிக்கிட்டு வாடா, வந்து சால்னா ஊத்தி கூடுடா அப்படின்னு பேசினா இது நல்லா பேச்சாலாம் நம்பிடாங்க பொறுக்குன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க 1 மணி நேரம் பேசுகிறாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது அந்த மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதாவது மை டியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நமக்கான களம் தயாராகி கொண்டிருக்கிறது. வெறும் 2% ஓட்டு வச்சவங்களோட நம்ம சண்டை போடணுமான்னு இப்போ யோசிக்க தோணுது, காலம் மாற மாற. அதனால் இந்த சாட்டைக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? இத்தனை நாள் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நான் அப்படியே சொல்லியிருந்தேன், மெயின் ஐடி விங்ஸ்லாம் நீ டிஎம்கே போட்டு காலி பண்ணுங்க, நான் எங்களை மாதிரி இண்டிபெண்டாக இருக்கிறாங்களாம் அந்த நாம் தமிழர் கட்சி நல்ல செயல்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் தற்பொழுது ஒட்டு மொத்தமாக ஒருங்கிணைந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் முழுக்க நம்முடைய நோக்கம் எல்லாம் திமுக இருக்க வேண்டும். அது எப்போ அந்த முடிவு எடுத்தேன்னு வச்சிங்களேன், எப்போ இந்த சாட்டை துரைமுருகன் இந்த நாம் தமிழர் கட்சி செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பினதை அவங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அந்த வீடியோவை யாரும் போய் பார்க்கலன்னா பார்க்காதீங்க, கடுப்பாயிடுவீங்க. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்துருக்கு சிபிஐ, ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அப்போ அவர் மேலே ஏதோ ஒரு சந்தேக கண் நம்ம எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். ஏன்னு கேட்டால் செந்தில் பாலாஜி சாதாரண நபர் கிடையாது, இவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்போ வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார், ஒரு எம்எல்ஏ, அது போக முன்னாள் அமைச்சர், விவிஐபி. அவருக்கு சம்மன் எப்படி கொடுக்கும்? சிபிஐ கொடுக்கறது மட்டும் யோசிக்க மாட்டாங்களா? ஒரு விவிஐபிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கொடுத்துருந்தாங்க, அது நார்மல். அதாவது விட்னஸ் சம்மன் கொடுத்துருந்தாங்க, அது நார்மல். ஆனால் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு விவிஐபிக்கு ஒரு சம்மன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிபிஐ யோசிச்சிருக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். தப்பு இல்லாமல் ஒரு விவிஐபி கொடுக்குமா? அதை உட்காந்து சாட்டை அவரோட சேனலை முட்டு கொடுத்து உட்காந்துக்கிறாப்புலன்னா சாட்டை யார், இந்த நாம் தமிழர் கட்சி யார் என்பது புலப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு அவங்களை வந்து அடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் பாகுபலின்னு ஒரு படம், அந்த படத்தில் பல்வாள் தேவனுக்கு சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு இருப்பார் நாசர், அவங்களுடைய டீம் கொடுத்துட்ருக்கும். நம்மளுடைய பாகுபலி வருவார் பிரபாஸ், அவங்களுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான கையில் கொடுத்து நீ விளையாட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு இந்த பிரபாஸ் வந்து விளையாட்டு ஜாமான விளையாண்டுக்கிட்டு இருப்பார். பல்வாள் தேவன் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். நம்ம கிட்ட சாட்டைங்கிற ஒரு பொம்மையை கொடுக்குறாங்களோ, இதை வச்சு நீ விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு நீ இவனோட சண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் என்ன வேலை பார்க்கணுமோ அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸை டைவர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க திமுக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இருந்து நீங்களுக்கு சாட்டை பற்றி பேச மாட்டீங்களான்னா நேரம் வரும்ல, ஏதாவது அளவு கடந்து போவார்ல. ஏற்கனவே கடந்த முறை நாங்கள் லாஸ்ட் டைம் அதிகமாக போடுறது கிடையாது சாட்டை. நிறைய பேர் சாட்டை ரோஸ்ட்டு போடுங்க, நாம் தமிழர் ரோஸ்ட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் ரொம்ப டிலே விடுறது, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அந்த கட்சிக்கு. என்கிட்ட 1% வச்சுருக்கிறவங்களோட நம்ம ஏன் சண்டை போடணும்? ஏன் நீங்கள் வந்து கேட்பாங்க, நீங்கள் இன்னும் எலெக்ஷன் போட்டி போடவே இல்லை அப்படின்னு. எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் அப்படியே ஓரந்தள்ளிட்டு நம்மளுடைய முழுக்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத இனிமேல் கொண்டு வராங்க. மேக்ஸிமம் அளவு கடந்து போகக்கூடாது. போனாட்டி விஜய் இரட்டை அர்த்தங்கள்லாம் விமர்சிச்சிருந்தேன். இப்போ கூட நேற்றையோட பேசும்போது அவன் இவன் திரிசா அவர் வந்து நாங்கள் காவேரி போராட்டங்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது திரிசாவும் விஜயும் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார்கள். 2009 விஜய் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார் 2009. அப்போ சீமான் என்ன பண்ணி கொண்டிருந்தார்னு கேட்டால் அது விஜயலட்சுமி வந்து பதில் சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம இப்போ முழுசாக பார்க்க போகிறது என்னன்னா, அட்டாக் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது யார் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னா இந்த நிறுவனத்தை பேச சொல்லக்கூடாது, இப்போ பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. மதுரை முத்து மாதிரி எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ண வச்சுட்டாங்க. சரி விடுங்க, பெரிய டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அட்டாக் செய்வதற்கு. அதிலிருந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களையும் இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் எப்படி காப்பாற்ற வேணும், என்ன மாதிரியான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் இன்னும் த்ரிஷா கூட தொடர்பில் இருக்கிறார், அவரை மறுபடியும் கொண்டு வர போறாரு, எதுக்கு கட்சிகளை கொண்டு வந்துடுவார் அப்படின்னு பல ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அபாஷன் நியூஸ் வரைக்கும் பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை பிஜேபியோட கூட்டணி வரும், பிஜேபி என்டியோட கூட்டணி போகிறோம், நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. ஒருபோதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த பூவிமே. ஃபர்ஸ்ட் விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாரா அப்படின்னு நிறைய
விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிக்கு தொண்டர்கள் கேட்குறீங்க. இந்த இடத்துல நீங்கள் விஜயை புரிஞ்சிக்கலையா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதாவது கரூர் ஸ்டாம்பேடு மாதிரியான மிகப்பெரிய இஷ்யூலேயே அந்த மனுஷன் அந்த பக்கம் போகல. ஜனநாயகம் படம் இஷ்யூக்கு அந்த பக்கம் போகல. விஜய் நினச்சிருந்தா போயிருக்கலாம்ல. என்கிட்ட கரூர் ஸ்டாம்பேடு போது பெரும்பான்மையானவர் நினச்சாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக விஜய் அங்கே போயிடுவார், என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிடுவார்னு தான் நினச்சாங்க. அதுலேயே மனுஷன் தாக்கு பிடிச்சார், நின்னார். அவருக்கு தெரியும் அவருவே ஒரு சிறுபான்மை இனத்திலேருந்து வந்தவர் தானே, அவர் ஒரு கிறிஸ்டின் தானே, அவருக்கு தெரியாதா தான் கூட நிற்கிற இத்தனை இஸ்லாமிய சொந்தங்கள், இத்தனை இஸ்லாமிய அமைப்புகள், அதுக்கு பிறகு கிறிஸ்தவ அமைப்புகளாக நிற்கிறாங்க, நம்மளை நம்பி நிற்கிறாங்க. நம்ம எந்த இடத்துலையும் ஒரு சார்பாக போயிடக்கூடாது, நம்ம ஸ்டாண்டாக நிற்கிறோம். இங்கே எல்லாரும் ஓர்தாய் மக்கள், எங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான். அந்த ஸ்டாண்ட்லேருந்து விஜய் மாதிரி என்டிஏ கூட்டணிகள் அவர் லைஃப் லாங் டிவிக்கு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே அவர் போக மாட்டார். அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அது எல்லாமே புரளி. அந்த புரளி எதுக்கு கிளம்புனா, பிஜேபிலேருந்து ஒரு குரூப் கிளப்பிட்டு இருக்காங்க, இந்த டிஎம்கேலேருந்து கிளப்பிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஏன் கிளப்புறாங்கன்னா, இந்த இஸ்லாமிய ஓட்டுகளை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதை விட்டுருங்க. அதற்கு பிறகு மிஷன் அட்டாக் விஜய் அட்டாக் பண்ணுறதுன்னு பெரிய குரூப்பு கிளம்பியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதில் ரீசெண்டாக ஆட் ஆன ஒரு பார்த்திபனை பற்றி நமக்கு தெரியும். பார்த்திபன் இதற்கு முன்னாடி காலங்கள்லாம் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அவன் விஜயோட வருகையை ஆதரிச்சவர் தான். ஆனால் கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக் வச்சுங்களேன், திரிஷா இஷ்யூவில் அவர் ஃபஸ்ட்டு பேசினார். அவர் பேசுனதோட வீடியோ இன்றைக்கி வந்திருக்கு, ஒரு சேனல் வந்திருக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள். அதுலேயே அவர் அப்படி தான் பேசுகிறார். விஜய் அவர்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி தான் பேசினார். அதில் எங்கள் தலை ஃபோட்டோ வருது. எங்கள் தலை ஃபோட்டோ வரும்போது அவர் சொல்கிறார், AK-47ங்கிறது லோட் பண்ண புல்லட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொன்னார் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு AK-54ங்கிறது ரசிகர்களை யூஸ் பண்ணாத ஒரு புல்லட்டு, ஒரு கன்னுங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது அஜித் அவர்கள் ரசிகர்களை பயன்படுத்தலை, விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற இந்த நேரத்தில் அவர் சுட்டி காட்டுறாமா. அஜித் ஃபேனை நான் அதை விரும்பலையா? எனக்கு தெரியும் எங்கள் தலை ரசிகர்களை அவர் எந்த விஷயத்துக்குமே அவர் யூஸ் பண்ணது கிடையாது. அவர் அப்பயே கலைச்சிட்டான்னு வைக்கிறேன். ஆனால் விஜய் என்ற ஒரு நபர் தன்னை வளர்த்து விட்டாங்க, தான் கட்ட விட்டுக்கு பாலாபிஷம் பண்ணாங்க. அதே மாதிரி விஜய் தன்னுடைய பணத்திலேருந்து, தனக்கு வர வருவாயிலிருந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு பல கோடி ரூபா கொடுத்துக்கிட்டே இருந்தார்ல, அதுவும் மக்கள் சேவை தானே. தன்னுடைய ரசிகர்களை என்ன விரும்பினான், என்ன பிடிச்சிருக்கான், அவனை அரவணைச்சு இத்தனை வருஷம் வச்சிருந்தாரு. இவ்வளோ கூட்டம் நம்மகிட்ட இருக்கா? இந்த கூட்டத்தை, நம்மளை வாழ வச்ச கூட்டத்தை நம்ம வாழ வைக்கணும், அந்த இடத்துக்கு போய் நம்ம மக்களை வாழ வைக்கணும்னு விஜய் நினைச்சார். அந்த விஷயத்துலையும் உண்மையிலே அஜித் ஃபேனா நான் ரொம்ப பாராட்டுறையா. எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட விஜய் தன்னோட ரசிகரை இன்சல்ட் பண்ணாரு அப்படின்னு ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு அனுப்பிடுங்களேன். நான் அஜித் ஃபேன் தான், எனக்கு தெரியும். எங்காலும் எங்களே திட்டுவாப்புல, எங்களுக்கு எங்களே பிடிக்காது. பிஹேவியர் செல் போட்டாலும் மானவே போதலான்னு அன்றைக்கி திட்டி விட்டாப்புல. எங்கள் பசங்க பண்ணுறது அப்படிப்பட்ட பண்ணாங்கன்னு வச்சிங்களேன். அஜித்துக்கு சாருக்கு டென்ஷன், கோவம் வரும். ஒரு வாட்டி ஓட் போடும்போது மொபைல் பிடிக்கிட்டாப்புல. அதுமாரி தப்பு தான், இன்டீசெண்டாக போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிற தப்பு தான், அது சரிதானுங்களேன். டக்குன்னு கோவம் வந்துடும் எங்கள் ஆளுக்கு. ஆனால் விஜய் எவ்வளோ பேர் என்னமோ பண்ணி இழுந்து போய் கட்டி பிடிப்பாங்க, வாயில் வச்சு சோறு ஊட்டி விட்டாங்க. இடையில கேரளாவில் எவ்வளோ நடந்த போது ஒரு ரசிகர்கிட்ட கூட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணுங்க, கோவப்பட்டது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன், அவரை இந்த இடத்துல கொண்டாந்து அஜித்துக்கும் விஜய்க்கும் அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமையை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திபன் சொன்னது எனக்கு அஜித் ஃபேனா நான் விரும்பலன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரியும் நார்மலான ஒரு அஜித் ஃபேன் எப்படி இருப்பான்னு என்னுடைய மனநிலையிலேருந்து எனக்கு தெரியும்ல. இதில் நீ அஜித்தை வச்செல்லாம் நீ விஜய் காலிபடி நினைக்காத. ஏன்னு கேட்டால் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு விஜய்க்கு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்களே விஜய்க்கு எதிராக. சினிமாவிலேருந்து ஒரே ஒரு ஆதரவு குரல், பெரிய குரல்னா யாரு? எங்கள் தலை தான் கொடுத்தாப்புல. நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் பர்சன், அதுக்கு இந்த கரு ஸ்டாம்பேடுக்கு நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரே ஒருத்தரை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்கிறது சரியாக இருக்குமான்னு முதல்ல இந்த கரு ஸ்டாம்பேடுக்கு ஆதரவு தெரிவித்தவரும் இவர் தான். அது உண்மையும் தானே, எங்கள் தலை தானே சொன்னாப்புல. அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு மீட்டிங், அதாவது ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தார் வாய்ஸ் மெசேஜில். அதுலேயும் அவர் என்ன சொல்லியிருந்தார், என்னை விஜய்க்கு எதிராக கட்டமைக்கிறார்கள், நான் விஜய்க்கு எப்பொழுதும் நல்லா இருக்குன்னு தான் நினச்சிருக்கிறேன், அவரை வாழ்த்துக்கிறேன்னு சொன்ன ஆள் யார்? அஜித் மட்டும் தான். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சினிமா அப்படியே திரும்பிக்கிட்டு இருக்குல்ல, எங்கள் தலையை தவிர பாக்கி எல்லாரும் திரும்பி வர போகிறாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், விஜய்க்கு எதிராக திரும்ப போகிறார். இன்றைக்கி நான் பார்த்திபனுடைய நிறைய அந்தரங்களை எடுத்து பேசுங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. பார்த்திபன் அங்கே இருந்தார், இந்த இருந்தார், அப்படி இருந்தார், நீ யோக்கியானான்ட்டு. அது நம்மளோட வேலை கிடையாது. அவர் அவருடைய இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் 2 படங்களை அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு நியூஸ் கிடைக்குது. யாருக்கு? பார்த்திபனுக்கு. முதல்ல அந்த இஷ்யூ வரவுமே, அந்த திரிஷா இஷ்யூ அப்படியே 2-3 நாளாக போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. யார்? நம்ம ஜூலி பண்ணாங்கல்ல, அதே வழியாக பார்த்திபன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இஷ்யூ நடந்துட்டு சாரி கேட்டாப்புல, நான் மன்னிச்சிருக்கு. அடுத்த நாள் நிறைய ஆதரவு வரவும், இல்லை நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு முதல் நாள் ஒரு வீடியோ, அதை பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோன்னு 3-4 வீடியோவோ 4 நாளாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு பார்த்திபன். அந்த விஷயம் ஒரே நாளில் முடிக்க வேண்டியது தானே. இந்த நேரத்தில் பார்த்திபனுடைய சொந்த கதைகள் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அவருடைய இடத்துல யோசிச்சு பாருங்கள். அவர் 2-3 படங்கள் ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாரு. புதுசாக ஒத்த செருப்பு, ரெட்ட செருப்புங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. அதன்
நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த இடத்துல போக தான் செய்வார். ஒரு 4 கோடி ரூபா 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட் நான் பண்ணித்தரேன்னு ஒரு ரெட் ஜெயின்ட் நிறுவனம் வருது. இந்த சமயத்தில் கொஞ்சம் விஜய் நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் தீர யோசிச்சுட்டு ஒரு ஆள் அப்படி தான் சிந்திப்பார். அதில் நம்ம ஒன்றும் பெரிய மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு இப்போ நாசர் வந்திருக்கிறார். நாசர் ஐயா எதுக்கு அவங்கள பற்றி தான் பேசிட்டு நாசர் இந்த வடிவேல இருக்கட்டும், வடிவேல உள்ள இட்டுட்டு நிறைய உள்ள விட்டுனா சக்ஸஸ் தான், நமக்கு கவலைப்படாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் வர காத்திருக்கிறார்கள். சினிமா துறையிலேருந்து விஜய்க்கு எதிராக கூட நடித்தவங்க ஒரு லேடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அவங்க 2-3 பேரை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, விஜய் பற்றி அங்கே போயிட்டு தப்பாக சொல்லுங்க, நான் உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, விஜய் வந்து அப்போவே நான் வந்து அந்த இடத்துல தொட்டாருங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் தொடுவார் அந்த இடத்துல. பட் என்னால் அப்போ சொல்ல முடியாது, என்கிட்ட அவர் விஜய் பெரிய ஃபேமஸான ஆளா, அப்போ சொல்ல முடியல. பட் இப்போ சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், திமுக காசு கொடுத்துருக்குல சொல்லித்தான் ஆகணுன்ட்டு அவங்க சொல்ல போகிறாங்க. பல பெண்கள், பல நடிகைகள், அதாவது அதுக்கு பிறகு தான் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இல்லைன்னா அவங்களுக்காக பாட்டு பாடுவாங்க, நிறைய பேர் பெண்கள் வரப்போகிறாங்க. விஜயோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக காத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? இதெல்லாம் ஃபேஸ் பண்ண நீங்கள் தயாராக இருங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற பெரும் தலைக்கட்டைகள், சினிமா துறையிலிருந்து ரஜினி இஜினி எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க, எல்லாம் வந்துட போகிறாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது நடக்கதா இல்லைவர்களே, பெரிய சினிமா பட்டாளமே விஜய்க்கு எதிராக திரும்பி கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு அரசியல் கட்சின்ட்டு ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு எதிராக நிற்க போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒரு மனுஷன் நம்மளை நம்பி வந்துட்டாப்ல, என்ன பண்ண போறீங்க? கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற நண்பா விட்டுறாத, சின்ன இந்த சாட்டை ஐட்டா பூட்டு எல்லாம் விட்டு தொலை, இவங்கெல்லாம் ஒரு ஆளா நமக்கு தூக்கி போட்டுட்டு நம்ம சண்டை செய்ய வேண்டியதுன்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது. அதோட சண்டை செய்வதற்கு எல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸும் தயாராக இருங்கள். ஏன்டா விஜய் மீது தொடுக்கப்பட போகிற இந்த மோசமான ஒரு போர் இருக்குல்ல, அந்த போரை யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு இதில், விஜய் ஒன்றும் பூத்து குலுங்கும் பூவிடத்தில் வேந்து கொண்டிருக்கின்ற மான் கிடையாது. அவர் அடர்ந்த காட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை விட்டுருக்கோம், சின்ன ஆட்டுக்குட்டி தான், 2 வருஷம் தான் ஆகுது. அதை நம்ம பாதுகாப்பாக கொண்ட கரை சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, நம்முடைய கடமை. அந்த கடமையில் நான் என்னுடைய பங்களிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன். அதற்கு பிறகு த்ரிஷா அவர்களுடைய இன்னுமே ஒரு கூட சுற்றிட்டு இருக்கிறார், த்ரிஷா கூட சுற்றிட்டு இருக்கிறார். ஒரு கட்சிக்குள்ளே கொண்டு வரப்போறார், கொள்கை வரப்பு செயலாளர் தரப்போகிறான்னு பல ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச சோர்ஸ் படி நான் ஒன்றே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரு நட்பு இருந்தது, ஒரு இல்லீகல் அஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இருந்துச்சு, அவ்வளோ. அது வந்து இந்த லியோ படங்கள் நடக்கும் போதெல்லாம் பெரிய அளவில் இருந்துச்சு. அப்போ தான் சங்கீதா அவர்களுக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூ ஆணிச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு சண்டை போட்டு த்ரிஷாவும் விஜயும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு விஜயும் அவரோட மனைவி ஒரே வீட்டில் இருந்தாங்க, தவிர பேச்சுவார்த்தைலாம் பெருசாக இல்லை. அதற்கு பிறகு நல்லபடியாக விஜய் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அந்த கோட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த கோட் படத்தில் அந்த டைரக்டர் இருக்கார்ல வெங்கட் பிரபு, அவர் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று வச்சாகணும், எதை மாதிரினா கில்லி படத்தில் உள்ள பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வச்சாலும் அதே ஹீரோயின் த்ரிஷா தான் அப்படின்னு. அந்த இடத்துல விஜய் போய் நானும் எங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வேண்டாம்லாம் சொல்ல முடியாதுல்ல, எவ்வளோ சொல்லி பார்த்தோம். வேறு வழி இல்லாமல் அந்த மட்ட சாங்குக்கு த்ரிஷாவோட டான்ஸ் ஆட ஒத்துக்கிட்டாரு. டான்ஸ் ஆடி முடிச்சது பிறகு இந்த மேட்டர்லாம் சங்கீதாவுக்கு தெரியும். இதோட பெரிய கோவத்தில் சங்கீதா இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே பெரிய பொசசிவ்னஸ் லேடி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பொலிட்டிக்கலுக்கு போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கவும் சங்கீதா அவர்களுக்கு மிகப்பெரிய கோவம். ஏன்னா சங்கீதா அவர்களுக்கு வேற ஒரு விஷன் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம லண்டனில் போய் செட்டில் ஆகிடலாம், இல்லை இவ்வளவு பணம் இருக்குது, நம்மள்ட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் கொண்டு எலெக்ஷனில் கொண்டு விட்டணுமா? ஏன்டா பல நடிகர்கள் அதே மாதிரி எலெக்ஷனில் கொண்டு விட்டாலாம் பார்த்தோம். விஜயகாந்த் விட்டது, கமலஹாசன் விட்டது, பல நடிகர்கள். அந்த இடத்துல நம்ம ஹஸ்பண்ட் அங்கே நகர்றாருன்னு தடுக்குவதற்காக நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க, பல இடங்கள்லேருந்து தடுக்க முயற்சி பண்ணாங்க. விஜய் இன்னைக்கு நேற்று கனவு இல்லை, ஒரு பல வருட கனவு. அந்த கனவை நான் தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லவுமே அவங்களுக்குள்ள மிகப்பெரிய இது. அதுக்கு பிறகு லண்டன் போனாங்க. இப்போ அதன் விளைவாக தான் அது நடக்குது. இதில் விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு எப்படி போக முடியும்? அவங்க 2 வந்து பிரிஞ்சிருக்கிறாங்களே, த்ரிஷாவை கூட்டிகிட்டு எதுக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும்? ஏன் போகிறாங்க? அந்த இடத்துல நம்ம பாராட்ட வேண்டியது, தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பாராட்ட வேண்டியது, ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது த்ரிஷாவை. த்ரிஷா பிரிஞ்சு அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுக்கு பிறகு இந்த கனெக்ஷனுக்கு இல்லை. ஆனால் விஜய்க்கு இந்த பிரச்சனை வந்துட்டு சங்கீதா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க யார்கிட்ட? த்ரிஷாட்ட. இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த டைமில் இந்த மேட்டரை பிரேக் பண்ணி மக்கள்கிட்ட இப்படியே சொல்லிட்டோம்னா பிறகு அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தா கூட அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் த்ரிஷா அவர்கள் விஜய் எப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ண போகிறதான் கிடையாது, அவங்க மொத்தமாகவே கல்யாணம் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய நண்பனோ என்னவோ அந்த விஜய் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கார். இந்த இடத்துல நான் தான் அந்த பொண்ணுங்கிறது இந்த சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு த்ரிஷா விஜயோட சேர்ந்து அது வந்தாங்க. இப்போ ரூமர்ஸ் வெடிச்சிருச்சு, த்ரிஷா மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துட்டு அதையெல்லாம் கூட தாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அவங்க பாட்டில் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, விஜய் பாட்டில் அவர் வேலையை போயிட்டுருக்காரு. இதில் பெரிய தியாகத்தை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா தான். உண்மையிலே த்ரிஷாவை இந்த இடத்துல நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி வரணும். பல பேர் பல கோவத்தில் இருக்கிறாங்க. அப்படியாக இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு வச்சுக்கலாம். இதுலேருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒன்று மட்டும் தான்,
ரூமர்ஸை நம்பாதீங்க. இன்னும் ஒரு த்ரிஷா கூட இருக்கிறாரா, கட்சியில் கொண்டு வரலாம் கிடையாது. அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தார். மனைவி இன்னைக்கு கூட இல்லை, குழந்தைங்க பிள்ளைங்க யாரும் கூட இல்லை, த்ரிஷா கூட இல்லை. அது கடந்த 2 வருடமாகவே த்ரிஷாவில் எந்த கனெக்ஷன் கிடையாது, ஃபேமிலி கூட கனெக்ஷன் இல்லை. விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அந்த எல்லாத்துலேயும் தன்னுடைய மனைவியும் சேர்ந்திருக்கும், த்ரிஷாவையும் உண்டு, குழந்தைய குட்டின்னு என் கூட யாருமே கிடையாது. நான் ஒரு விஷயத்தில் உள்ளே வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மனுஷனை நான் கைவிட தயாராக இல்லை, நீங்களும் கைவிட மாட்டீங்க நம்புறேன். இதுக்கு பிறகு இன்னும் பல, இப்போ இந்த த்ரிஷா மேட்டர் இருந்துச்சு இல்லை, இதை விட பெரிய பாமலாம் வரப்போகுது. அப்போ அன்றைக்கெல்லாம் அழுதான் இல்லை, எங்கள் அண்ணன் அப்படி பண்ணியிருக்க மாட்டார், எங்கள் அண்ணன் அப்படி பண்ணியிருக்க மாட்டார்னு. அதே மாதிரி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய இடங்களில் இல்லை, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணியிருக்க மாட்டார், எங்கள் அண்ணன் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு இன்னும் ஒரு 10 நாள் கட்சி, இல்லைன்னா ஒரு 20 நாள் கட்சி, 1 மாதம் கட்சியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. அதுக்கான பிளான் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன். அதற்கெல்லாம் தயாராக இருங்கள். நீங்கள் இருக்கிறது போர்க்களத்தில் ஒரு கத்தியோட நிற்கிறீங்க. எதிரி எவன் வந்தாலும் சரி போட்டு வெட்டுறதை நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. எடுத்துக்காட்டு சொன்ன வெட்டுறதுங்கிறது போர்க்களத்தில் எதிரி வந்தால் வெட்டுவதில்லை. நம்ம இங்கே இருக்கிற போர்க்களத்தில் நம்மளுடைய எதிரியோட சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம். விஜய் என்ற நபரை 2026 அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுனா நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய போகிறோம். 2026 நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.